ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவங்க அப்பா சொல்லுவார், நீ நல்லா படிப்பா, நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கி தரேன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவனும் படித்து நல்ல மார்க் எடுப்பான். உடனே அவன் என்ன கேட்குறானோ அதை விட அதிகமான பொருளையே அவனுக்கு வாங்கி தருவார் அவங்க அப்பா. அவங்க அப்பா நல்ல வசதியானவர் தான், ரொம்ப கம்மியெலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல பண வசதியோடையே இருக்கிறார். அப்போ அவன் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறான். காலேஜுக்கு போகும்போது அப்பா கிட்டே கேட்குறான், எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே அவ்வளோ ஒரு ஆசை. அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், நீ நல்லா படிப்பா, உனக்கு கார் தானே வேணும், நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அவனும் நல்லா படிச்சுட்டு 4 வருஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். நான் நல்லா படிச்சிட்டேன் பாருப்பா, எல்லாத்துலேயுமே நல்லா ஃபஸ்ட் கிரேட் மார்க்கு தான், எல்லாருமே என்னை பாராட்டினாங்கப்பா ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறான். அவரும் வாங்கி பார்த்துட்டு, சரிப்பா உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் கார் தானே வேணும், நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் பையனை வந்து பார்க்குறாரு. கையில் வரும்போது ஒரு புக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து பையன்கிட்ட கொடுக்குறாரு. பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அவர். இவனுக்கு புக்கை பார்த்தவொன்னே கோபம் வந்துடுச்சு. நம்ம ஸ்போர்ட்ஸ் கார் கேட்டால் இவர் புக்கை எடுத்துகிட்டு வந்து தராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுட்டு அப்பா கிட்ட சொல்லாமையே அந்த ஊரை விட்டே போயிடுறான். போயிட்டு அவன் வேலை தேடிக்கிறான். வேலை தேடி கல்யாணமும் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுட்டு குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க குழந்தை அவனை அப்பா அப்பான்னு கையை காலை பிடிச்சி விளையாடும்போது அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துடுது. ஆமாம், நம்ம அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டோம்ல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம அப்பாவையே பார்க்கலையே, போய் அப்பாவை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வரான். ஊருக்கு வரும்போது அந்த வீடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வேலை செஞ்சவங்களாம் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டாங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லை, படத்தில் தொங்குறார். பார்த்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் கவலையாகவே ஆயிடுது. அப்பா படத்துக்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ அன்னைக்கு கொடுத்தாரு இல்லையா புக்கு, அந்த புக்கு அப்பா படத்துக்கிட்ட அப்படியே இருக்குது. நம்ம இந்த புக்கு தானே அப்பா கொடுத்தாரு, நம்ம வாங்கி பிரித்து கூட பார்க்கலையே, அப்படியே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பிரித்து பார்க்குறான். அந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் அவங்க அப்பா கார் வாங்கினதுக்கான பில்லு வச்சுருக்கார். நம்ம கிட்டேயே இருக்கும்போது நம்ம பொருளுங்களோட அருமை தெரியாது. கொஞ்ச நேரம் அந்த புக்கை பிரித்து பார்த்துருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதையும் அவன் செய்யலை.